எனக்கு திடீர்னு ரவா கிச்சடி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுங்க. இப்போ எனக்கு எங்கள் வெற்றிக்கு மட்டும் தான் சும்மா கொஞ்சமாக வந்து செஞ்சிட்ருக்கேன். காலையில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு வச்சு அப்பளம் வந்து வறுத்துட்டேன். தோசைக்கு வந்து அதே கூட்டு தான். காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். சரி மதியம் தோசை ஊற்றிக்கலான்ட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு கிச்சடி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுனால இப்போ செஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாதனாவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இப்போ இந்த கிச்சடி உப்புமாலாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. எங்கள் வெற்றிக்குட்டி வந்து சாப்பிடுவான். இன்றைக்கி வெற்றிக்குட்டி ஸ்கூலில் விட்டுட்டு நான் இன்றைக்கி கிளாஸுக்கு போகல. இன்றைக்கி இந்த ஷெல்ஃபு கொஞ்சம் வந்து கண்ணாபின்னான்னு தான் இருந்தது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்ருந்தேன். எனக்கு பிடிச்சது டக்குன்னு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா உடனே வந்து இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்டுடுவேங்க. அது எனக்கு அது எந்த டைமாக இருந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிட்டுடுவேன். கிச்சடியில் கடைசியாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டு இறக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் வந்து இதுமாரி சாப்பிடும்போது கூட காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கையோட காஃபியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்து காத்தோட்டமாக நல்லா அந்த ரவா கிச்சடியை ரசித்து சாப்பிட்டேங்க. எனக்கு கிச்சடி கொஞ்சம் தலை தலைன்னு இருந்தால் தான் வந்து பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன்.